தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய பாடத்திட்டத்திற்கான QR கோடு வீடியோக்களை veltechtamil.com என்ற இணையதளத்தில் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. பார்வையற்றவர்கள் இந்த இணையத்தை பயன்படுத்தி QR கோடு வீடியோக்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சில மாற்றங்களை செய்யணும். அது என்ன மாற்றம் என்பதை பற்றி இந்த டுட்டோரியலில் சொல்கிறேன். டாக்பேக் இல்லாமல் veltechtamil.com என்ற இணையதளத்தை எப்படி பார்வையிடுறது என்பதை டுட்டோரியலாக வெளியிட்டிருக்கேன். அந்த டுட்டோரியலை முழுவதும் கேட்டு இப்போ சொல்லக்கூடிய சில மாற்றங்களை மட்டும் மொபைல் குரோம் ப்ரௌசரில் மாற்றி நீங்கள் ஸ்வைப் பண்ணி இந்த வெப்சைட்டை மிகவும் ஈஸியான முறையில் பார்வையிடலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் குரோம் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணி வந்து சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் என்ற எடிட் பாக்ஸில் டபுள் டேப் கொடுக்குறேன். Search or type web address, edit box, in editing, search or type web address, edit box, show period, C-O-M, end of field, Meltech Tamil sign with the QR code videos, Meltech Tamil.com, in list. டைப் பண்ணிட்டு கீபோர்டில் இருக்கக்கூடிய கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். https www.meltechtamil.com edit box open tabs. அடுத்த ஸ்வைப்பில் ஓப்பன் டேப் சொல்லுச்சு. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். More options button. மூணாவதா மோர் ஆப்ஷன் சொல்லுது. இதில் நான் டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Light mode, show forward, bookmark this page, download page, new site information, refresh page, new tab, new incognito tab, bookmarks, recent tabs, history, download, share, find in page, add to home screen, turn on request desktop site. Turn on request desktop site னு வருது. இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Meltech Tamil sign with the QR code videos. டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது chat edit box, chat messages, log. டெஸ்க்டாப் சைட் என்ற ஆப்ஷனை டபுள் டேப் கொடுத்த பிறகு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் எப்படி இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த veltechtamil.com என்ற இணையதளத்தை முழுவதும் நீங்கள் பார்வையிடும் பொழுது டெஸ்க்டாப் சைட்டில் தான் இருக்குதா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷனில் போய்ட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது டெஸ்க்டாப் சைட் என்ற ஆப்ஷன் செக்கில் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டெஸ்க்டாப் மோடில் தான் இருக்குன்ட்டு. நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா லிங்க்கும் கரெக்டாக சொல்லும். இந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் நான் ரைட் ஸ்வைப் பண்ணி சொல்ல வைக்கிறேன். Open tab, more option, Meltech Tamil sign with the QR code videos, Meltech Tamil logo, the QR code videos, we are light of the world. Madivelan P account menu button. வடிவேலன் பி அக்கௌண்ட் மெனு வந்தது. இந்த இடத்துல லாகின் என்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா லாகின் பட்டன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது லாகின் என்ற பட்டன் வருது. இல்லை நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Dialog, sign up, heading name, phone, email, password. இந்த சைன் அப் பேஜில் நேம், ஃபோன், இமெயில், பாஸ்வேர்ட் இதை எல்லாமே ஃபில் பண்ணி sign up button. சைன் அப் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் லாகின் ஆகிடும். ஆல்ரெடி இந்த veltechtamil.com என்ற இணையதளத்தில் சைன் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது ஆல்ரெடி எ மெம்பர் லாகின் என்ற ஆப்ஷன் வரும். இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ஃபேஸ்புக் வழியாக அல்லது கூகுள் வழியாக அல்லது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வழியாகவும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இந்த தகவல் எல்லாமே முன்னாடி டுட்டோரியலில் சொல்லியிருக்கேன். நான் கூகுள் வழியாக லாகின் பண்ணி காமிக்கிறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். லாகின் வித் கூகுள் வருது. நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Progress bar 100%, 100%, RPM. Thanks for visiting the veltechtamil website. லாகின் ஆயிடுச்சு. இதே ஹோம் பேஜில் தான் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தேன்னா லாகின் என்ற இடத்துல என்னோட நேம் இருக்கும். Meltech Tamil logo, the QR code videos, we are light of the world. Madivelan P account menu button. TN Diksha என்ற ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக QR கோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த மெனுவில் விஜுவல் இம்பேர்டு இருக்கும். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேருக்குள்ளே போனீங்கன்னா மொபைலுக்கு, கம்ப்யூட்டருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் இது மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி போன டுட்டோரியல் டிக்ஷா பற்றி சொல்லிட்டேன். அதனால் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து விஷுவல் இம்பேர்டு வரேன். Home, TN Diksha, visual impaired button. விஷுவல் இம்பேர்ட் பட்டன் வந்துச்சு. டபுள் டேப் கொடுக்குறேன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Contact button, visual impaired software link, software button. விஷுவல் இம்பேர்ட் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் ஒரே லிங்க் தான். டபுள் டேப் கொடுக்குறேன்.
நான் 2-3 இணையதளங்களை இந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வெப்சைட் இல்லாமல் வேறு வெப்சைட் லிங்க் பண்ணி ஓப்பன் ஆகும் பொழுது மொபைல் வியூவில் தான் ஓப்பன் ஆகும். மொபைல் வியூவை நீங்கள் டெஸ்க்டாப் சைட் வியூவாக மாற்றிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் என்ற ஆப்ஷனுக்குள்ளே Operating system. Computer software. Link. Mobile application. Link. Home. Link. Software. Link. Useful link. Link. இது மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.